இப்ப சீமான் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்ப நான் மாநாட்ல சொல்லப் போறேன் அப்படிங்கிறாரு. என்ன அறிவிப்பு? அப்படி என்ன அவரு சர்ப்ரைஸ் ஆன ஏதாவது வச்சிருக்காரா? 214 தொகுதியிலும் சீமான் தெளிவா போட்டி போடுறாரு. 150 தொகுதியில கேண்டிடேட் தயார் பண்ணிட்டான்னு சொல்றாரு. பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% இடஒதுக்கீட்ட உயர்த்தி குடுக்கணும்னு சொல்றாரு. அவர் மட்டும் தான் இத சொல்றாரு. பஞ்சமர் நிலத்த மீட்கணும்னு அவர் மட்டும் தான் சொல்றாரு. மேல்பாதி மங்கலம் அந்த ஆலய நுழைவு நானே முன்னின்று நடத்துவேன்னு அவர் சொல்றாரு. ஆதி தமிழர் வெல்லாது, மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு சொல்றாரு. தேவேந்திர குல வேளாளர்கள பட்டியல விட்டு வெளியேற்றணும்னு அவர் சொல்றாரு. கள்ளருக்கும் உரிமை அனைத்து விவசாயிகளுக்கும், அந்த தொழில் செய்யக்கூடிய அனைத்து சமூகத்துக்கும் குடுக்கணும்னு அவர் சொல்றாரு. பிராண்டி விஸ்கிக்கு எதிரா கள்ளுக்காக அவர் நிக்கிறாரு. ஆடு, மாடு மேய்த்தல் அரசு தொழில். ஆடு, மாடு மேய்த்தலுக்கு மேய்ச்சல் நிலங்கள மீட்கணும்னு சொல்றாரு. அதே மாரி பாராளுமன்ற கட்டடத்துல சமஸ்கிருதருக்கு ஏன் தமிழ் இல்லன்னு கேட்கிறாரு. தமிழ்ல இருந்து பிறந்தது தான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம்ன்னு பேசுறாரு. இப்படி மற்றவங்க எடுக்க முடியாத பல இஷ்யூஸ எடுத்து காஸ்ட் கன்சால்டேஷன்ல சீமான் கன்ஷிராம் மாதிரி ஏறி போறாரு. அதுல அவருக்கு ஒரு 17% ஓட்டு வர அவர் கால்குலேஷன் படி இந்த கருத்து கணிப்பு, குப்பை, புண்ணாக்கு, தெருப்புழுதி, எக்ஸ், ஒய், இசட் எல்லாம் தூர தூக்கி அடிங்க.